Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. நான் தான். ஸ்மார்ட்டி நீயா? நான் தான். நான் முன்னாடி ஒரு ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன்ல, அங்க பெரியவங்களே என்ன பார்த்து பயங்கரமா பயப்படுவாங்க. என்ன சாதாரணமான பையன்னு நினைக்காத. ஸ்மார்ட்டி, நீ எவ்வளவு வேணாலும் ஸ்மார்ட்டா இருந்துட்டு போ, ஆனா என் சிவா கிட்ட உன்னோட வேலைய காட்டாத. அப்படி இல்ல அவனை பார்க்கும் போதெல்லாம் நீ தான் பயந்து ஓடி ஒளிய வேண்டியதா இருக்கும். அதோ நீயே பாத்துக்கோ, எங்க சிவா வந்துட்டான். அப்படியா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. பாம்பு! எங்க எங்க எங்கப்பா? சிவா காப்பாத்து. Thank you சிவா. You're welcome ரேவா. வாவ். என்ன இது? நீ இப்படிலாம் போய் சொல்லிருக்க கூடாது. மத்தவங்களையும் தொல்லை பண்ண கூடாது. தொல்லை பண்ணா என்ன? உன்னால என்ன பண்ண முடியும்? நான் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன். பிளாக் பெல்ட். ஓ, உனக்கு கும்ஃபு கராத்தே கூட தெரியுமா? இப்ப நான் உன்னை என்ன பண்ற பாரு. என்னப்பா ஒரு அடி கூட மேல விழல? ஓரமா அந்த பக்கம் போ. நிறுத்துன்னு சொல்றல. வேண்டாம், கிளாஸ்ல இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது. பசங்களா, இந்த பீரியட்ல நீங்க எல்லாரும் ஃப்ரீயா இருக்க போறீங்க. ஏன்னா நான் கான்ஃபரன்ஸுக்கு போக போறேன். நீங்க எல்லாரும் கிளாஸ்ல அமைதியா இருக்கணும், புரியுதா? ஓகே சார். சிவா, நான் உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கேண்டீனுக்கு போகலாம். இன்னைக்கு சிவா நம்ம சாரால தான் தப்பிச்சான். அப்படி இல்லைன்னா நான் அவனை... சிரிக்கிறத நிறுத்துங்க, வாங்க போலாம். அட, இது என்ன? இந்த ரூம் எதுக்கு லாக்ல இருக்கு? இத பூட்டி தான் வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள பல வருஷமா பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. பாம்பா? பிரின்சிபல் எதையாவது மறைச்சு வச்சிருப்பாங்க. மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு பண்ணிருப்பாங்க. இப்பவே திறந்து பாத்திர வேண்டியதுதான். என்கிட்ட மாஸ்டர் கீ இருக்கு. மம்மி, பாம்பு பாம்பு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. பாம்பு. என்னப்பா இவன் பாம்பு பாம்புன்னு பொண்ணு மாதிரி கத்திட்டு பயந்துட்டு இருக்கான். ஆனா இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். வா வா, நம்ம கேண்டீன் போவோம். போலாம் போலாம். இனிமேல் என்ன பாஸ் கூப்பிட்டு நான் உனக்கு டீ வாங்கி தரேன். பாம்பு, உள்ள பாம்பு இருக்கு. பாம்பு. பாம்பு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. பாம்பு பாம்பு என்ன விரட்டிட்டு வருது. யாராவது என்ன காப்பாத்துங்க, சீக்கிரம் வாங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. பாம்பு பாம்பு வருது, யாராவது என்ன காப்பாத்துங்க. பாம்பு என்ன துரத்துது, யாராவது என்ன காப்பாத்துங்க. பாம்பு காப்பாத்துங்க. என் பின்னாடி வராத ப்ளீஸ். போயிடு, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க.
சிவா நீ என்ன காப்பாத்திட்ட. இல்லனா அந்த பாம்பு என்ன கடிச்சிருக்கும். மத்தவங்கள முட்டாளாக்குறத நீ நிறுத்துறியா? மத்தவங்கள ஏமாத்துனீனா நீ இந்த மாதிரி தான் பிரச்சனையில மாட்டிக்குவ. ஓ நான் யாரையும் ஏமாத்தல, உண்மையதான் சொன்னேன். என்ன நடக்குது இங்க? ஏன் பாம்பு பாம்புன்னு கத்துறீங்க? நான் சொல்றது உண்மைதான் சார். அங்க பாம்பு இருந்துச்சு அந்த லாக் பண்ணி இருந்த ரூம்ல. என்ன நீ அந்த ரூமை திறந்தியா? இல்ல கீ ஹோல்ல இருந்து நான் உள்ள பார்த்தேன். அப்ப உள்ள பாம்பு இருந்துச்சு. நீ சும்மா பாம்பு பாம்புன்னு கத்தி எல்லாரையும் பயன்படுத்துறேன்னு எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணனா நான் உன் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், புரியுதா? நான் உடனே மேல போய் அந்த ரூமை செக் பண்ணி ஆகணும். சிவா எப்படியோ நீ என்ன காப்பாத்திட்ட. நான் உண்மையதான் சொல்றேன், உள்ள பாம்பு இருந்துச்சு. சரி சரி ஓகே, நீ உள்ள போ. வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன இது? அந்த ரோபோட் பி எங்க போச்சு? எதுவும் சரியா தெரியலையே. வாங்க போய் பார்க்கலாம். அந்த ரோபோட் பி திடீர்னு எங்க காணாம போயிருக்கும்? எனக்கு நல்ல இமேஜ் தெரிஞ்சது, ஆனா இருட்டா இருந்துச்சு, ஒண்ணுமே தெரியல. திடீர்னு எங்க காணாம போச்சுன்னு புரியல. திடீர்னு காணாம போச்சுன்னு சொல்லும்போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. ஒரு நாள் காட்டுக்குள்ள ஒரு சிட்டுக்குருவி இருந்தது. அது ஒரு பூ மேல சுத்திக்கிட்டே இருந்தது. அப்போ அந்த செடிக்குள்ள இருந்து ஒரு பாம்பு வந்து அந்த சிட்டுக்குருவிய அப்படியே பின்னாடி இருந்து முழுங்க பாத்துச்சா. அட ஆதி, நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் பா. மை டியர் இன்டெலிஜென்ட் ஃப்ரெண்ட், நீ பெரிய மிஸ்டரிய சால்வ் பண்ணிட்ட. ஹே, நான் சின்ன வயசுல இருந்தே இன்டெலிஜென்ட் தான். பொதுவா அதை நான் வெளியே காட்டிக்கிறது இல்லப்பா. ஆனா எனக்கு ஒரு டவுட், அந்த மிஸ்டரி எப்படி சால்வ் ஆச்சு? ஓ, அப்படின்னா அங்க பாம்பு இருக்கா? அதுதான் ரோபோட் பிய கண்டிப்பா முழுங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நாம இந்த விஷயத்த லட்டு சிங் அங்கிள் கிட்ட சொல்லி ஆகணும். அவரு விசாரிச்சு பாப்பாரு. ஹலோ, பொதுவா ஒரு இடத்துல நிறைய பாம்பு இருக்குன்னா அந்த இடத்துல புதையில இருக்கிறதா சொல்லுவாங்க. அதே மாதிரியே ஸ்கூல்ல பாம்பு இருக்கிறது உண்மைன்னா அந்த ஸ்கூல் இடத்துல புதையல் இருக்கும். அப்பனா ஸ்கூலோட இடத்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அந்த இடத்த தோண்டி பார்க்கலாம். நைட்டோட நைட்டா நாம கோட்டீஸ்வரங்களா ஆயிரலாம். இங்க பாருங்க சார், நீங்க ரூமை திறந்து காட்டுங்க. இந்த ரூமுக்குள்ள பாம்புக்கு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சிவா என்கிட்ட சொன்னான். ஆனா நான் இந்த விஷயத்த ஒத்துக்க மாட்டேன். நோ 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 நோ, உள்ள பாம்பு இருக்கிறதா நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் இந்த ரூமை நானும் திறந்ததில்லை. ஆனா சார், அந்த பையன் சொன்னதும் நானும் திறந்து பார்த்தேன். ஆனா இந்த ரூமுக்குள்ள எதுவுமே இல்லை சார். நீங்க சொன்னதால திறக்கிறேன். அட, இங்கேருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எந்த ஒரு பாம்பு இருந்தாலும் அது இந்த லட்டு சிங்கோட பேரை கேட்ட உடனே காட்டுக்குள்ள சர்ன்னு போயிடும், பாத்துக்கங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. ஓபன் த டோர். நான் விழுந்துட்டேனே. இவ்வளோ பெரிய பாம்பா? இங்க பாம்பு இருக்கு, ஓடிட வேண்டியதான். ஆகா, இங்கேயும் பாம்பா? என்ன பாம்பு என்ன சுத்தி வளைக்குது? எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். எவ்வளவு பெரிய பாம்பு! பாம்பு பாம்பு பாம்பு, எல்லாரும் ஓடிடுங்க. யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. நான் ஓடிடுறேன், என்ன யாராவது காப்பாத்துங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். இங்க பாம்பு இருக்கு, பாம்பு இருக்கு. ஹலோ, வரலாம் வாங்க. லட்டு சிங் அங்கிள், என்னாச்சு? உங்க மூக்கு ஏன் இப்படி இருக்கு? சிவா, நீ சொன்னது உண்மைதான். அங்க பெரிய பாம்பு இருக்குப்பா. என்னை விட உயரமா இருக்கு. என் மூக்குலயே ஒரே போட்டுருச்சுப்பா. நான் ஆஸ்பத்திரிக்கு போய் எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடுறேன்ப்பா. எல்லாரும் கிளம்புங்க, ஸ்கூலுக்கு லீவு. ஏய், நிறுத்து. எதுக்காக இப்ப பெல் அடிச்சீங்க? ஸ்கூல்ல ரெனோவேஷன் ஒர்க் நடக்க போகுது, அதனாலதான் பசங்களெல்லாம் வெளியே அனுப்பியாச்சு. ஸ்கூல்ல ரெனோவேஷன் நடக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணேன். போ. அப்படி இல்ல சொல்லிடுறேன்.
பிள்ளைகளே, ஸ்கூல்ல பராமரிப்பு பணி நடக்கிறதால ஸ்கூலு கொஞ்ச நாளைக்கு லீவு விட்டுருக்கோம். சிவா, நான் சொல்றது உனக்கு கேக்குதுல்ல? நான் உன்னை ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்க்கு வர சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப நீ அந்த மீட்டிங்க்கு வர வேணாம். இப்ப என்னால ஸ்கூலை திறக்க முடியாது. சார் எதுக்காக ஸ்பெஷலா என்னோட பேரை மட்டும் சொல்லி சொல்றாரு? கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. சார் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. சிவா, என்ன திடீர்னு பள்ளம் தோன்ற மிஷின் எல்லாம் ஸ்கூலுக்குள்ள போகுது? அப்படி என்ன உள்ள வேலை பார்க்க போறாங்க? எனக்கு ஏதோ தப்பா தோணுதுப்பா. நாம உள்ள போய் பாத்துடலாம். ம், ம். குட்டி பசங்களா, நீங்க உள்ள போக கூடாது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, இந்த நேரத்துல நம்ம திரும்ப போறதுதான் நல்லதுன்னு தோணுது. வா வா, பிரச்சனை வேணான்னு சொல்றல. வா சிவா, போய் லட்டு சிங் சார கூட்டிட்டு வரலாம். லட்டு சிங் அங்கிள், நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டீங்களா? சிவா, நான் இப்ப நல்லா இருக்கேன். டாக்டர் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாரு. ஓகே லட்டு சிங் அங்கிள், ஆ. நீங்க சீக்கிரமா இப்ப ஸ்கூலுக்கு வாங்க. இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஓகே சிவா, இப்ப நான் உடனே வரேன். என்னாச்சு சிவா? அந்த பாம்பை பிடிச்சாங்களா இல்லையா? லட்டு சிங் அங்கிள், உள்ள போங்க. பிரின்சிபல் சார உள்ள புடிச்சு வச்சிருக்காங்க. அதோட கன்னும் வச்சிருக்காங்க. நீங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. நான் அரெஸ்ட் பண்ணிடுறேன். ஆனா உள்ள போன பாம்பு இருக்கே சிவா. ஓ, உள்ள கன்னு வச்சுட்டு தான் நிக்கிறாங்க. பாம்பெல்லாம் இல்ல. என்ன பாம்பு இல்லையா? ஹே ஹே, நான் இப்பவே பயப்படாம உள்ள போய் எல்லாரையும் அரெஸ்ட் பண்றேன் பாரு. இந்த லட்டு சிங்கோட பேரு சாதாரணமா ஒண்ணு ஃபேமஸ் ஆகல. வாங்க சார். வணக்கம். நாங்க உங்களை உள்ள கூட்டிட்டு போறோம். பிரின்சிபல் சார், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் நல்லதா இருக்கேன். இவங்க முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. ஸ்கூலுக்குள்ள வந்து என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. லட்டு சிங் ஜி, எஸ், நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. சொல்ற வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா? காட்ஸ், லட்டு சிங் சார பத்திரமா கூட்டிட்டு போய் என்ன வேலை செய்யறோன்றத இவர்கிட்ட காட்டுங்க. போங்க. ம். வாங்க. வேண்டாம் வேண்டாம், என்ன ஏப்பா அடிக்கிறீங்க? சொல்லுங்க. லட்டு சிங் சார், Yes. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சிடுச்சு, ரொம்ப நல்லா புரிஞ்சிடுச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா புரிஞ்சிடுச்சு. வெரி ஸ்மார்ட். உங்கள மாதிரி புத்திசாலியான போலீஸ்காரங்க இருக்கிறத நினைச்சா பெருமையா இருக்கு. எந்திரே எந்திர சென்னையில. ஏய், என் காலு எலும்பெல்லாம் தூள் தூளா உடைச்சிட்டு இப்ப எழுந்து நிக்க சொல்ற நீ? ஒழுங்கா நில்ல. 50 கிலோமீட்டர் வரைக்கும் நீ லெஃப்ட் ரைட்னு சொல்லிக்கிட்டே போ. அது மட்டும் இல்லாம நீ சிரிச்சுக்கிட்டே தான் போகணும். புரியுதா? இது பரவாயில்ல. நான் மார்ச் பண்ணிக்கிட்டே தான் போவேன். அதுவும் சிரிச்சுக்கிட்டே தான் போவேன் பாருங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். லட்டு சிங் அங்கிள், என்னாச்சு? நான் 50 கிலோமீட்டர் வரைக்கும் இதே மாதிரியே சிரிச்சுக்கிட்டே நடக்கணும் சிவா. சிவா, 50 கிலோமீட்டர் இல்ல 50 மீட்டர்னு சொல்லிருப்பாங்க. அத நம்ம எப்பவோ தாண்டிட்டோம். ஓஹோ, அப்படிங்கிற. தேங்க்யூ வெரி மச். சிவா, அவங்க என்ன தூக்கி போட்டு மிதிச்சாங்க சிவா. வலிக்குதுன்னு சொன்னாலும் விடல. ஓ, இப்ப நாம தான் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஹலோ அங்கிள். ஹேய், நீ எப்படி உள்ள வந்த? ஆ? இவங்க எல்லாரையும் கட்டி போட்டு வைங்க சார். நான் இப்ப வந்துடுறேன்.
கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு புதையல் கிடைச்சிருச்சு கீழே கேவ் இருக்கு நாம எல்லாரும் பணக்காரங்களாக போறோம் பணக்காரங்களா ஆயிட்டோம் நீங்க பணக்காரங்களாகல, இதெல்லாம் கவர்மெண்டோட சொத்து. இது உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது. அதோட இதுல ஸ்கூலுக்கும் பங்கு இருக்கு. இந்த சின்ன பையன் இங்கேயும் வந்துட்டானா? பையனு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இவனுக்கு இப்பவே பாடத்தை கத்து கொடுங்க, விடாதீங்க. எப்ப நான் தான் சொல்றேனே, லெஃப்ட் ரைட் லெஃப்ட், வேண்டாம் விட்டு, லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நாம இந்த பாம்பை காட்டுக்குள்ள விட்டுடலாம். ப்ளீஸ் வெல்கம் டு லாக்அப். லாக்அப் குள்ள 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒன்னா டெய்லி பரேட் பண்ண வைக்கிறேன் பாரு. அதுவும் சிரிச்சுக்கிட்டே, ஆனந்தமா சிரிச்சுக்கிட்டே. எங்க சிரிச்சு காட்டு பார்க்கலாம். வா வா போலாம். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.